கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 14:20. மேத்யூ 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எப்படி? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீங்கள் யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லும்போது 11வது வசனம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். என்ன வேணும் அளவுக்கு திருப்தி அடை. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, யோவான் 6:12 என்ன? அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்களில் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். என்ன வேண்டும் மட்டும் சாப்பிட்டாங்க. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? அதாவது சாப்பிட்டு திருப்திங்கிறது சுவையில் மாத்திரம் இல்லை, ஒரு முழுமையான ஒரு காரியத்தில் அவங்க போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்ன, அவங்க கொடுக்கறது கொஞ்சம் போல் கொடுக்கும்போது அவர் அதை பல மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே சமயத்தில் அது போதுமான அளவுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டாலும் அது போக என்ன, அவங்க 12 கூடை வர்ற அளவுக்கு பெருக்கக்கூடிய ஒரு காரியம். அதில் ஆண்டவர் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. என்ன, ஒன்றும் மோசம் போகாதபடிக்கு, ஒன்றும் சேதம் போகாதபடிக்கு அதை மிச்சத்தை பூரா எடுங்க. அப்போ என்ன, ஒரு ஸ்டூவர்ட்ஷிப் என்ற உக்கிரான காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக கர்த்தர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் சாப்பிட்றது ஒன்று, ஆனால் என்ன, அது வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ இந்த வசனத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு உருவாக்கக்கூடிய தேவன். ஹீ இஸ் அ கிரியேட்டர். ஏன்னா அவருடைய வல்லமை தான், அவருடைய தெய்வீக வல்லமை இதெல்லாம் உருவாக்குச்சு. அது மாத்திரமல்ல, அவர் அவங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கலை, அதற்கு மேலாக கொடுக்கக்கூடியவராய். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல போதகராய் இருக்கிறாருங்க பார்க்குறோம். எப்படி? அதாவது கர்த்தருக்கு முன்னாடி எடுத்து நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அதே சமயத்தில் எல்லாருக்கும் போதும் என்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதே சமயத்தில் ரொம்ப தெளிவாக எதையும் வீணடிக்கக்கூடாது என்பதை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் இன்னொரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 2 காரியம். அதாவது 12 கூடை அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படி தன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தார் என்று சொல்லக்கூடியதா. இங்கே அதனுடைய அடையாளமாக 12 சீஷர்கள் ஆளுக்கு ஒரு கூடை எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கர்த்தருடைய ப்ரொவிஷனை காட்டக்கூடிய விதமாக காட்டுகிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியம், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் என்னுடைய சகாயர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோமோ, அதே அளவுக்கு தேவன் பேரில் ஒரு நம்பிக்கை உள்ளவராய் நம்ம இருக்க வேண்டியது அவசியம். அதை காட்டிலும் என்னென்னா, நம்ம தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நல்ல உக்கிரானக்காரர்களாயும் இருக்க வேண்டும். இந்த 2ம் மிகவும் அவசியம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தேவன் பேரில் ஒரு நம்பிக்கை வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா, ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட எல்லாம் உம்மிடமிருந்து தான் வந்தது, என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளந்து, எனக்கு உண்டான பொருளாதாரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியம், இது எல்லாமே ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, நான் நன்றியோடு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நன்றி விசுவாசம், நன்றி அறிதல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஆனால் அந்த நன்றி அறிதலோட இன்னொரு காரியம் என்ன இருக்கணும்? இது எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார், நான் நன்றி சொல்வது மாத்திரம் இல்லை, இதையெல்லாம் நான் சரியான முறையில் உபயோகப்படுத்துகிறேனா, பாலடிக்கிறேனா, வீணடிக்கிறேனா? ஏன்னா ஒன்றும் வெட்டு போகாதபடிக்கு அதை சரியான முறையில் எடுத்து வைக்க சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீங்க,
அடுத்த பக்கத்துல நீங்க எந்த அளவிற்கு நீங்க அத உக்கிரானத்திலயும் தேறினவங்களா இருக்கிறீங்க. கர்த்தர் குடுத்தாருங்கிறதுக்காக ஊதாரித்தனமா எதுவுமே செய்யக்கூடாது. அது ஊழியமா இருந்தாலும் சரி, சொந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க பிசினஸ்ல வர்ற காசா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அது தேவன்ட்ட இருந்து வந்தது. அதற்கு நான் பொறுப்பாளி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய உக்கிரானத்துவம் மிக மிக அவசியம். நாங்க உக்கிரானத்துவத்த குறிச்சு அநேக காரியங்கள் சொல்லிக் குடுத்துருக்கோம். ஒரு புஸ்தகமே போட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கு அது கிறிஸ்தவத்தில கைவிடப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அதை சரியான முறையில பயன்படுத்துவோமா? வல்ல பிதாவே, இது அந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எந்த அளவிற்கு நீர் செய்கிற எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காய் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, அதே அளவிற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிற்கு நாங்கள் நல்ல உக்கிரானக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.